தமிழ் மொழியை பற்றி நம்ம தெய்வம் வந்து பலவிதமான பெருமைகளை வேதத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் சிறு வயதில் திண்ணை பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு 1வது 2வது போனோம், அதுக்கப்புறம் வீட்டில் ஆடு மாடு மேய்க்கிற வேலை இருந்தோன்னே அதுக்கு போயிட்டோங்கிறாங்க. நான் தமிழ் படிக்கலை, ஆனால் தமிழ் என்னை விடலையே, எனக்குள்ளே வந்துருச்சே, தமிழ் நானாகவே மாறிடுச்சுங்கிறாங்க தெய்வம். பேனாவை எடுத்து வச்சா தமிழ் கொட்டுச்சு தெய்வத்துக்கு. எத்தனை பாடல்கள், எத்தனை வாக்கியங்கள், எவ்வளவு எழுதுனாங்க, என்னென்ன வர்ணனைகள். அந்த வேதத்தெல்லாம் எடுத்து வச்சோம்னா இப்படி வந்து தமிழே நேரடியாக வந்து எழுதுனா மட்டும்தான் இப்படி ஒரு வேதத்தை எழுத முடியுங்கிற அளவுக்கு தமிழ் எம்மிடம் விளையாடியதுங்கிறாங்க. முழு அழகையும் எனக்கு காட்டியதுங்கிறாங்க தெய்வம். அதுக்கு தான் உதாரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எம்முடைய குருபிரானின் உத்தரவுப்படி நாம் மதுரையம்பதியிலிருந்து கிளம்பி 12 ஆண்டுகள் கழித்து தான் முதல் மாணாக்கரை சேர்த்தோம். முதல்ல நம்ம தீட்சை கொடுக்குறப்ப எனக்கு சீடர்களாக 2 பேர் இருந்தாங்க. காவலுக்கு ஒரே ஒருத்தர் வெளியில் நின்றுட்டு இருந்தார். மொத்தமே 3 பேர் தான் இருந்தாங்க அந்த இடத்துல. ஆனால் இன்றைக்கு இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை, இவ்வளவு பெரிய ஊரை எனக்கு கொண்டு வந்து சேர்த்தது என்னுடைய தமிழ் அப்படின்னு தெய்வ வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க.